கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோல இன்ட்ரெஸ்டிங்கான 20 ஃபேக்ட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னதுன்னா, ஹியூமன் ஐ. நம்ம கண்கள் இருக்குல்ல, நம்ம கண்களை டெய்லி சிமிட்டிட்டு இருக்கோம். அது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சிமிட்டுறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாளைக்கு 15,000 தடவை நம்ம கண்களை வந்து சிமிட்டுறோம். இதுக்கு அர்த்தம் என்னது அப்படின்னா, நம்மளோட வாழ்நாளில் கண்ணை நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே 10% வந்து நம்ம கண்கள் வந்து க்ளோஸாக தான் ஆயிருக்கும். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, 100 வருஷம் நீங்க வாழ்றீங்க அப்படின்னா 10 வருஷம் நீங்க முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்க கண்கள் மூடி தான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னது அப்படின்னா, நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட். நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எப்பயுமே சேஞ்ச் ஆகாது, நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. ஒவ்வொரு 7 வருஷத்துக்கு ஒரு தடவையும் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்ல உள்ள அந்த ரேகைகள் வந்து அதோட திக்னஸ், அதோட சைஸ் வந்து ஒவ்வொரு 7 வருஷத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதோட பேட்டர்ன் மட்டும் மாறாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மூணாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னது அப்படின்னா, நம்ம நைட்டு தூங்குறோம்ல பில்லோ, நம்ம தலகாணி, அந்த தலகாணியை இன்னைக்கு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அடுத்த 1 வருஷம் கழிச்சு அந்த தலகாணியை வெயிட் போட்டு பார்த்தீங்கன்னா அதோட வெயிட்ல 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளோட ஸ்வெட்டு, நம்மளோட வேர்வை, அப்புறம் டஸ்ட்டு, நம்மளோட ஸ்கின் செல்ஸு, இதெல்லாம் அந்த இதில் படிஞ்சு அதோட வெயிட் 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. நாலாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னது அப்படின்னா, நம்மளோட மொபைல். இன்னைக்கு உசுறு இல்லாம கூட இருப்பாங்க, ஆனால் மொபைல் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த மொபைல் வந்து நம்ம டாய்லெட் கவர் இருக்குல்ல, பப்ளிக் டாய்லெட்ஸுக்குள்ள, அந்த டாய்லெட்டை விட அதிகமான பாக்டீரியாஸை கேரி பண்ணுது அப்படின்றத சொல்றாங்க. நம்ம மொபைல் ஸ்கிரீன் இருக்குல்ல, அதுல வந்து பப்ளிக் டாய்லெட்ல இருக்கிற பாக்டீரியாஸை விட 18 டைம்ஸ் வந்து அதிகமா பாக்டீரியாஸ் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அஞ்சாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னது அப்படின்னா, நம்மளோட மொபைல். நம்ம மொபைல் காலையில சார்ஜ் போட்டுட்டு ஈவினிங் எடுத்துட்டு போனோம்னா சார்ஜ் ஃபுல்லா கம்மியாயிரும். ஆனா 1% ஆனதுக்கு அப்புறம் மட்டும் சார்ஜ் ரொம்ப நேரம் நிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மேனுஃபேக்சரர்ஸ் இந்த மொபைலை தயாரிக்கிறப்பயே அந்த 1% இருக்கு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னதுன்னா 5 to 10% சார்ஜ் நம்மளோட மொபைல் வந்து ரீடைன் பண்ணிருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ நம்ம மேனுஃபேக்சரர்ஸ் வந்து சடனாக சுவிச் ஆஃப் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காண்டி அந்த 1%ன்றது 5 to 10% கன்வெர்ட் பண்ணி வச்சு நம்மளோட லைஃபையே சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கூட சொல்லலாம். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், ஆறாவது ஃபேக்ட் என்னது அப்படின்னா, நம்மளோட ஃபோனோட ப்ளூ லைட்ஸ். நம்ம நைட், இந்த காலத்துல நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது, நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணமே நம்ம யூஸ் பண்ற ஃபோன் தான். நம்ம டெய்லி நைட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஃபோன் யூஸ் பண்றப்ப அதுல இருந்து ப்ளூ லைட்ஸ் எமிட் ஆகும். அந்த ப்ளூ லைட்ஸை நம்ம பிரெயின் என்ன நினைச்சுக்கும் அப்படின்னா சன்லைட் நினைச்சு இது டே டைம் அப்படின்னு நம்ம சப்கான்சியஸ்ல ரிஜிஸ்டர் ஆயிரும். அதனாலதான் நைட்டு யாருக்குமே தூக்கமே வர மாட்டேங்குது. நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்குனீங்க அப்படின்னா அரை மணி நேரத்துல நமக்கு எல்லாம் தூக்கம் வந்துடும். நைட்டு நம்மலாம் லேட்டா தூங்குறதுக்கு முக்கியமான காரணமே நம்மளோட போனு தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏழாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னது அப்படின்னா, கனவுகள். நைட்டு தூங்குறப்ப எல்லாத்துக்குமே கனவு வரும்ல, அந்த கனவுல நிறைய முகங்கள் வரும். அந்த முகங்கள்லாம் யாருன்னே நமக்கு தெரியாது. திடீர்னு கனவை நம்ம ரீகால் பண்ணி பார்த்தோம்னா யார் அது, நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு நினைப்போம். ஆனா அது எல்லாமே நீங்க லைஃப்ல பார்த்து வந்த மனிதர்கள் தான். நீங்க கடையில நிற்கும் போது கியூல நின்றவங்களாகட்டும், இல்ல நீங்க ட்ரெயின்ல போகும்போது பார்த்தவங்களாகட்டும், ஸோ எல்லாருமே நீங்க பார்த்த மனிதர்கள் தான் உங்க கனவுல வராங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பிரெயினால ஒரு புது முகத்தை உருவாக்கவே முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எட்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னது அப்படின்னா, நீங்க ரொம்ப நாள் கழிச்சு வீடெல்லாம் பெருக்குனீங்க அப்படின்னா ஒரே தூசியா வரும். என்னடா எல்லா ஜன்னலும் க்ளோஸா தான் இருக்கு ஆனா தூசியா வருது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அது எல்லாமே நம்ம உடம்புல இருந்து விழுந்த டெட் செல்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு வருஷமும் மனிதர்கள் உடம்புல இருந்து 4 கிலோ டெட் செல் வந்து விழுந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நொடிக்கும் கோடிக்கணக்கான டெட் செல்கள் நம்ம உடம்புல இருந்து நம்ம கண்ணுக்கே தெரியாம விழுந்துட்டு தான் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 9வது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னது அப்படின்னா, நம்மளோட நகங்கள். நம்ம நகங்களை பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு நிறைய வளர்ந்துருக்கும், திடீர்னு வளராம இருக்கும். இதுக்கு காரணம் என்னது அப்படின்னா, சம்மர் டைம்ல நம்மளோட நகங்கள் வந்து அதிக ஃபாஸ்டரா க்ரோ ஆகும். அதனாலதான் வெயில் காலத்துல நம்ம அதிகமா நகம் வளர்ற மாதிரி ஃபீல் ஆகும். அதே குளிர்காலத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட நகங்கள் ரொம்ப ஸ்லோவா தான் வளரும். அதனாலதான் அப்பப்ப நமக்கு நகங்கள் வேகமா வளர்ற மாதிரியும் நகங்கள் ஸ்லோவா வளர்ற மாதிரியும் தோணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 10வது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னது அப்படின்னா, கொசுக்கள். நம்ம கொசு வந்து திடீர்னு பார்த்தா ஒரே ஆளை மட்டும் டார்கெட் பண்ணி அதிகமா கடிக்கும். 2 பேர் 4 பேர் நிற்கிறோம் அப்படின்னா ஒரு ஆளை மட்டும் கடிக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம என்ன நினைப்போம்னா, அதோட ரத்தத்தை வந்து அது பிடிச்சிருக்கு, அதனாலதான் ஒன்னையவே கடிக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு காரணம் அது கிடையாது. நம்ம ஒவ்வொரு தடவை மூச்சு இழுக்கிறப்ப ஆக்சிஜனை உள்ள எடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுவோம். ஸோ நம்ம கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறப்ப அதோட ஸ்மெல்லை வச்சு தான் கொசு நம்மளை அட்ராக்ட் பண்ணுது. யாரு கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக விடுறாங்களோ அவங்கள கொசு வந்து மோப்பம் பிடிச்சி அவங்கள தான் கடிக்குது. அது பிளட் சம்மந்தப்பட்டது கிடையாது, நம்ம கார்பன் டை ஆக்சைடு சம்மந்தப்பட்டது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான 11வது ஃபேக்ட் என்னது அப்படின்னா, பெட்ரோல் ஸ்மெல். நம்ம நிறைய பேத்துக்கு பெட்ரோல், கெரோசின், மண்ணெண்ணெய் இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கு என்ன காரணம்னே தெரியாது. பொதுவாகவே ஹியூமன்ஸ் பாடியில கார்டிசால், டோபமைன்ற பல ஹார்மோன்ஸ் இருக்கும். இந்த
இந்த டோபமைன் அப்படின்றது வந்து ஹாப்பி ஹார்மோன், கார்டிசால் அப்படின்றது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ஒவ்வொரு டைம் நம்ம பெட்ரோல் ஸ்மெல்லு, கேரோசின் ஸ்மெல் இதெல்லாம் மோந்து பார்க்குற போது நம்ம உடம்புக்கே தெரியாம டோபமைன்ற ஹார்மோன் அதிகமாக சுரக்கும். அதனாலேயே நம்ம வந்து ஒரு மாதிரி என்ஜாயா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். அதனால தான் ஒவ்வொரு டைம் நம்ம பெட்ரோல் ஸ்மெல்லை மோந்து பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே பிடிக்குது. சீக்கிரட்டாக அதை நம்ம என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 12வது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னது அப்படின்னா பொட்டேட்டோ சிப்ஸ். நம்ம கடைகளில் லேஸ் பாக்கெட்டு, பிங்கோ பாக்கெட்டு, குர்குரே பாக்கெட்லாம் வாங்கியிருப்போம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் காவாசி தான் சிப்ஸ் இருக்கும், மீதி எல்லாமே வெறும் காற்று தான் இருக்கும். அந்த காற்றுன்றது என்னதுன்னா நம்ம என்ன நினைப்போம், அது வந்து ஏர் அப்படின்னு நினைப்போம், ஆக்சிஜன் அப்படின்னு நினைப்போம். அது ஆக்சிஜன் கிடையாது, நைட்ரஜன் கேஸ். ஒவ்வொரு மேனுஃபேக்சரும் இவ்வளோ அளவு சிப்ஸ் அப்படின்னா அதுக்கு இவ்வளோ கேஸ் தேவை அப்படின்றத கால்குலேட் பண்ணி வச்சிருப்பாங்க. பொதுவாக அந்த கேஸ் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் கடைக்கு போய் அந்த சிப்ஸ் வாங்குறப்ப ரொம்ப நாள் கழிச்சு வாங்கினாலுமே அந்த சிப்ஸ் வந்து ரொம்ப கிரிப்ஸியாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதுக்கு காரணமே அதுக்குள்ளே இருக்கிற அந்த காற்று தான். அந்த நைட்ரஜன் கேஸ் அந்த சிப்ஸை கெட்டு போகாமல் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கோம். அதனால தான் காவாசி சிப்ஸ் இருக்கு, மீது எல்லாமே வந்து கேஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான 13வது ஃபேக்ட் என்னது அப்படின்னா முட்டை. நம்ம முட்டைகளில் பார்த்துருப்போம், ப்ரௌன் கலர் முட்டை இருக்கும், ஒயிட் கலர் முட்டை இருக்கும். நம்ம என்ன நினைப்போம்னா ப்ரௌன் கலர்னா சத்தான முட்டை, ஒயிட் கலர்னா சத்து இல்லாத முட்டை அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாது. அந்த முட்டையோட கலருன்றது ஒவ்வொரு ப்ரீடை பொறுத்து தானே தவிர அதோட சத்தை பொறுத்து அப்படின்னு கிடையாது. பிராய்லர் கோழி வந்து ஒயிட் கலர்ல முட்டை போடும், நாட்டுக்கோழி வந்து ஒரு கலரா முட்டை போடும். ஸோ இது எல்லாமே அந்த ப்ரீடை பொறுத்து தான், அதோட சத்துக்களை பொறுத்து கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 14வது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னது அப்படின்னா, நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நடந்து போகும்போது, ஃப்ளோர்ல நடந்து போகும்போது, ரோட்ல நடந்து போகும்போது கிராக்ஸ் இருக்கும். அந்த கிராக்ல நம்ம காலே வைக்க மாட்டோம். கால் வைக்காம அந்த கிராக்கை தள்ளினால நடந்து போவோம். அது வந்து நம்ம நார்மல் நினைப்போம். பட் ஆனால் அதுக்கு பின்னாடி பயங்கரமான சயின்ஸ் இருக்கு. பல வருஷத்துக்கு முன்னாடி ஹியூமன்ஸ், நம்ம மனிதர்கள் உருவானப்ப காட்டுக்குள்ள இருந்தோம். அந்த காட்டுக்குள்ள வந்து ஊர்வனங்கள், பாம்புகள், பூச்சிகள் அதெல்லாம் போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்ம வந்து ஹியூமன் இன்ஸ்டிங்டா நம்மள அறியாமலே நமக்குள்ள வந்து தலைமுறையா வந்து நம்ம கிராக்கை பார்த்தாலே அது பாம்புன்னு நினைச்சுக்கிட்டு அது மேல கால் வைக்காம தள்ளி தான் நடந்து போவோம். நீங்க நெக்ஸ்ட் டைம் போறப்ப கண்டிப்பா நோட் பண்ணி பாருங்க. அடுத்து 15வது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா மேகி வந்து நம்ம நிறைய பேர் வந்து நிறைய தடவை சாப்பிட்ருப்போம். அது முக்கியமா அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதே மேகி வந்து 2 நிமிஷத்துல குக் ஆயிரும் அப்படின்றது தான் அட்வர்டைஸ்மெண்ட்டே. அதனாலதான் அது பயங்கர பாப்புலரே ஆச்சு. என்னைக்காவது 2 நிமிஷத்துல நீங்க மேகி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அது வெறும் வந்து பிராண்டுக்காண்டியும் மார்க்கெட்டிங்காண்டி மட்டும்தானே தவிர அது உண்மை கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான 16வது ஃபேக்ட் என்னது அப்படின்னா மொபைலோட நோட்டிபிகேஷன். ஒவ்வொரு தடவை நமக்கு மெசேஜ் வரும்போது டிங் டாங் அப்படின்னு நம்ம ஏதாவது செட் பண்ணி வச்சிருப்போம்ல, அந்த சவுண்ட் எல்லாமே சைக்காலஜிக்கலா நம்மளோட ஹியூமனை அடிக்ட் பண்ற மாதிரி தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு தடவை அந்த நோட்டிபிகேஷன் கேட்கும் போது நம்ம உடம்புல இருந்து டோபமைன் ஹார்மோன் செக்ரீட் ஆகி நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும். அதனாலதான் நம்ம மொபைல் போனுக்கு இவ்வளோ அடிக்டா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 17வது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற சோப்புல அட்வர்டைஸ்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா 99.99% வந்து இது பாக்டீரியாஸை கொல்லும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஆனா அது உண்மையிலேயே பாக்டீரியாஸை கொல்லாது. பாக்டீரியாவோட அவுட்டர் செல்லை பிரேக் பண்ணி நம்ம உடம்புல இருந்து அதை வாஷ் பண்ணிருமே தவிர பாக்டீரியாஸை கொல்லாது. பாக்டீரியாஸை கொல்லணும் அப்படின்னா நம்ம ஆல்கஹால் சானிடைசர் யூஸ் பண்ணா மட்டும்தான் பாக்டீரியாஸ் வந்து சாகுமே தவிர நம்ம சோப்பு வெறுமனை யூஸ் பண்றதுனால பாக்டீரியா சாவாது. அது வந்து வாஷ் பண்ணாதான் படும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 18வது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னது அப்படின்னா பிஸ்கட். நம்ம எந்த பிஸ்கட் எடுத்துட்டாலும் அதுல ஓட்டையா இருக்கும். அந்த ஓட்டை எதனால போடுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? முக்கியமா இந்த மாவை பிசைஞ்சு பிஸ்கட்டா மாத்தி அதை அவன்ல வைக்கும் போது இந்த மாதிரி ஓட்டை போடாம போட்டோம் அப்படின்னா அது அவன்ல இருந்து பூரி மாதிரி வெளியே வரும். அதை அவாய்ட் பண்றதுக்காண்டி தான் எல்லா பிஸ்கட்லயும் ஓட்டை இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 19வது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னது அப்படின்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ற டிவி ரிமோட். நம்ம டிவி ஒவ்வொரு தடவை பட்டன் அமுக்கும் போது அடுத்த சேனல் மூவ் ஆகுதுல, அது இன்ஃப்ராரெட் ரேஸை பாஸ் பண்ணி தான் அந்த டிவி வந்து ஆப்ரேட் ஆகுது. இது வெறுமன ஹியூமன் ஐயால பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. அதே இது உங்க போன்ல பிளாஷ் அடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேஸ் வந்து பாஸ் ஆகுறது உங்க கண்ணுக்கு தெரியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இதை பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல என்னன்றதை சொல்லுங்க. 20வது லாஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னது அப்படின்னா உப்பு. சால்ட் இருக்குல்ல, சால்ட் வந்து என்ன கலர் அப்படின்னு கேட்டால் நம்ம கண்ணை மூடிட்டு ஒயிட் கலர் அப்படின்றத சொல்லுவோம். பட் உண்மையிலேயே சால்ட்டோட கலர் கிரே கலரு. அதை ப்ளீச் பண்ணி தான் அதை ஒயிட்டாக மாற்றி நமக்கு பேக் பண்ணி நம்ம வீட்டுக்கெலாம் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பார்த்து எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டுக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி வேற எதை பற்றி பேசலான்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.